ஹலோ, இன்னும் தூங்கலையா? நல்லா சாப்பிட்டீங்களா பாப்பா? வழக்கம் போல் கதை சொல்லுமா அப்பா? சேம் ஸ்டோரியா? அப்பா எப்படி அம்மாவை பார்த்தாங்கிற ஸ்டோரி வேணுமா? போர் அடிக்கல? சரி, வா போகலாம். மழை அன்னைக்கு சரியான மழை. அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அது நடுவில் தானே மழை வரும். சரி, ஓகே, வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். இட் வாஸ் எ வெனஸ்டே. வழக்கம் போல் அப்பா ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பிடுவேன். என் கூட ஒரு அங்கிள் வந்து போகிறது எல்லாமே ஒன்றா வந்து போவோம். ஓகே, சேம் பஸ்ஸில் ஏறிக்குமோ, சேம் ஏரியா. ஸோ அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சு 5:30க்கு. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் ஏர்லி. பட் என் கூட வர அந்த அங்கிள் இருக்காங்கள, அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு அடிஷ்னல் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு என்னென்னா மனசே கேட்கல, அவர் இல்லாமல் போக வேண்டாம். அண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அந்த அங்கிள் அப்பாவுக்கு. சரி, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, கொடுங்க நான் கொஞ்சம் உங்கள் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுலேருந்து சில டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில ஃபைல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். முடித்தா ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஓகே, தென் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்க தேடினா ஃபோனை காணோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, சரி இன்னும் 2 ஃபைல் தானே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்து எடுத்துக்கிட்டு ஒர்க் அவர் முடிச்சிட்டாரா. என்னோட முடிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வருது. சார், நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, வாசலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அங்கிள் பார்க்குறேன். அவர், ஆமாம் போங்க பேலாம் பண்ணியாச்சு, நீங்கள் சும்மா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சிரித்தார். He was such a sweet person. அந்த அங்கிள் கண்டிப்பாக நீ மீட் பண்ணணும் when we get a chance. சரியா? நான் சொல்கிறேன் அப்புறம். ஸோ என்னாச்சு, நான் கீழே போயிட்டு வேகமாக ஃபுட் கலெக்ட் பண்ண போனால் பீஸா. வாவ், அதோ சிக்கன் தந்தூரின்னு நினைக்கிறேன், ரைட்? இல்லை வேறு என்ன சொன்னேன் நேற்றுக்கப்பா? சிக்கன் டிக்காவா? அதான், இதெல்லாம் கலந்துருந்துச்சா. ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மேலே வந்து உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பித்தேன். என்ன சேம் டவுட்டா? சரி கேளு, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே கேட்ப டவுட்டு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா நான்வெஜ் சாப்பிட்டேன். நீ பிறக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கி வச்சதை இப்போ சாப்பிட்றதில்ல. புரிஞ்சிருச்சா? கன்னியூ பண்ணுவா ஸ்டோரியா? சரி. ஸோ எங்கே விட்டேன்? பீஸா வந்துடுச்சு. சுட 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 நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அங்கிள் கலீக் அவங்களும் வந்துட்டு ஒர்க் ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீஸா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. மணி ஒரு 8:15 ஆயிடுது. 8:30 ஆகிடுது. சரியா? இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி என்னையும் கூட்டிக்கிட்டு கேப் புக் பண்ணலாமாங்க. நான் சொன்னேன், இல்லை இதுக்கு எதுக்கு கேபு, வழக்கம் போல் பஸ்லேயே போகலாம், 9:30 மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்கிறது இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் கேப் எடுத்து காசு வேஸ்ட் பண்ணுவானே, இப்போ ஒன்றா தானே போகிறோம், வாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி அண்ட் அந்த ஃபைல் இருக்குல்ல அதை அந்த சீனியர் அங்கிளுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் கிளம்பிட்டோம் ஆஃபீஸ்லேருந்து. வெளியே வந்தால் மழை பெய்யுது, பயங்கர மழை. என்ன பண்ணுறேனே தெரில அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ரூம் சர்வீஸ் இல்லை, ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட அம்ப்ரெல்லா 2 வாங்கிக்கிட்டு நாளை கொண்டாந்து தந்துடுறோம் சரிங்களா அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு நானும் அங்கிளும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும். ஓகே, அப்போ டைம் என்னாச்சு, நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிறப்போ ஒரு 8:40 இருக்கும் எங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு. அங்கே பெருசாக கூட்டம் இல்லை. யூஸ்வலாக 9 மணிக்கு அப்புறம்னா ரொம்ப ரஷ் இருக்காது, ஏன்னா 9:30 மணிக்கு மேலே பஸ் சர்வீஸே இருக்காதுல்ல. ஸோ லாஸ்ட் பஸ் யாரும் நம்பி நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் ஆட்டோ இல்லை ஓன் வெஹிக்கிள் அப்படி இப்படின்னு போயிடுவாங்க அந்த டயத்துக்கு. ஆனால் நம்ம கடைசி பஸ்னாலும் பரவாயில்ல, நின்று கண்டுபிடிச்சி அதில் ஏறி தான் போகணும்னு சொல்லி போயிட்டோம். அங்கே போய் நிற்கிறோம் 1/2 hour காணோம், ஒரு பஸ்ஸையுமே காணோம். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அந்த அங்கிள் சொல்லிட்டாரு, வாங்க வரப்போகிற ஷேர் ஆட்டோவில் ஏதாச்சும் ஏறி போயிடலாம் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இல்லை இன்னும் ஒரு 20 minutes பார்க்கலாம், லாஸ்ட் பஸ்க்கு இன்னும் வந்துட்டு காட்டுது மொபைல் ஆப்பில் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா அது ஒரு 5 minutes இருக்கும். சரி இப்போ எங்கே இருக்குது லாஸ்ட் பஸ், டைம் அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், சார்ஜ் இல்லை அப்பா கிட்ட. ஒரே பிஸ் ஆஃப் ஆகிடுச்சு.
ஓகே இதில் ஷூ அப்பாவுக்கு ஒரே மூட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அப்பா கிட்ட அவ்வளோவா கையில் கேஷும் இல்லையா, அண்ட் ஃபோனு வேறு டெட்டில். ஸோ இருந்ததும் 500 தான். ஷேர் ஆட்டோவில் போனால் பிரச்சனை, அட்லீஸ்ட் பஸ்ஸில் போனால் கண்டக்டர்கிட்ட கண்டிப்பாக நிறைய சேஞ்ச் இருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசி பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வெயிட் பண்ண சொன்னால் அந்த அங்கிள் இல்லை நீங்கள் வரமாட்டீங்க போல், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கிளம்பிட்டார். சரி நீங்கள் போங்க, நான் பஸ்ஸில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ஒருத்தவங்க பர்பிள் கலர் அம்ப்ரெல்லா பிடிச்சிக்கிட்டு குட்டியாக ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு, கைண்ட் ஆஃப் 3/4 மாதிரி ஒரு பேண்ட், நீ வச்சுருப்பல ஒரு பேண்ட், அதே தான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கேப், அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் போட்டுக்குவாங்கள்ல ஹெட்டில், அந்த கேப்பில் ஹெட் கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல குட்டியாக ஒரு போனிடெயில், அது அழகாக அந்த ஹெட் சைஸ் டைட் பண்ணுறதுக்கு ஒரு பேண்ட் பின்னாடி இருக்கும்ல, அதுக்கு உள் வழியாக விட்டு வெளியே அது க்யூட்டாக தொங்குது அந்த போனிடெயில். உனக்கு போடுவாள் உங்கள் அம்மா காலையில், அந்த மாதிரி தான் அதே ஹேர் ஸ்டைல். அந்த ஹேர் ஸ்டைலில் இந்த பர்பிள் கலர் அம்ப்ரெல்லா பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்னான். எனக்கு அந்த அம்ப்ரெல்லா பார்த்தோன்னே ஒரு மாதிரி யாரா இந்த கலரில் அப்படி சொல்லிவிட்டு நான் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னை பார்க்கவே இல்லை. அண்ட் என்னோடய நல்ல நேரம், அப்பாவோட நல்ல நேரம், பஸ் வந்துடுச்சு. அம்மாவோட நல்ல நேரமும் அதில் அடங்கி இருந்துச்சு. ரைட், ஏன்னா ஒன்றா தானே நாங்கள் பஸ்ஸில் போனோம். ஸோ அம்மாவோட நல்ல நேரமும் அப்பாவோட நல்ல நேரமும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அங்கே போனால் அந்த கண்டக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாருப்பா. 500 காட்டினா என்னை முறைக்கிறாரு. 500 சேஞ்ச் கிடையாது, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பஸ்ஸில் ஒரு ஓரமாக ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்களா, அவங்கள்ட்ட போய்ட்டு, பாட்டி எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தரீங்களா, என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, 5 ரூபா மட்டும் எனக்காக தரீங்களா, நாளைக்கு நான் தரேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ தம்பி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லலை, எதுவும் சொல்லலை, அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. லாஸ்ட்டு சீட்டில் ஒரு தாத்தா உட்காந்துருந்தார். அவர் பார்க்கல ரொம்ப டெரராக இருந்தாரா, கண்ணாடிலாம் போட்டுட்டு, ஷர்ட்லாம் லைட்டாக வேறு கட்டாக இருந்துச்சா, லுங்கி போட்டிருந்தார். அப்பா வச்சுருப்பேன்ல லுங்கி, அந்த மாதிரி லுங்கி தான், பட் கொஞ்சம் நிறையா அழுக்காகவே இருந்துச்சு. ஸோ இவர்கிட்ட போய் கேட்கலாமா கூடாதா, அவர் முறைச்சிட்டு வேறு இருந்தாரா, எனக்கு பயமாயிடுச்சு. சரி ஏதாச்சும் பண்ணிக்கின்னு நம்ம இப்போதைக்கு டிக்கெட் கொடுத்தே ஆகணும், ஏன்னா நம்ம ரெகுலராக வர பஸ் இல்லை, இது லேட்டாக வரனால இந்த பஸ் வருது. நான் ரெகுலராக வர பஸ்னால் அந்த கண்டக்டர் அங்கிளுக்கு எனக்கு தெரியும்ல, சொல்லிவிட்டு நாளைக்கு சேஞ்ச் கொடுத்துறேன்னு சொல்லிடலாம். ஸோ அதுவும் பாசிபிள் இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உட்காந்து அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு, இந்த மாதிரி என்கிட்ட 500 தான் இருக்குது அப்படி சொல்லி 500 காட்டிட்டு, 15 ருபீஸ் டிக்கெட்டு, என்கிட்ட 10 ரூபா இருக்குங்க, ஒரு 5 ரூபா தரீங்களா, நாளைக்கு இதே டயத்துக்கு நான் உங்கள் பஸ்ஸில் ஏற வரப்போ பஸ் ஸ்டாப்பில் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படி சொன்னேன். அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சொல்லலை, திரும்பிட்டாங்க. ப்ளீஸுங்க, இந்த மாதிரி 2 பேர் தான் இருக்கிறாங்க பஸ்ஸில், அவங்க 2 பேர் எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணல, உங்களை நம்பி தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னாலும் என் ஃபோன் செத்துருச்சு. ஐ ஹோப் யூ ட்ரஸ்ட் மீ, என் நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்பரை எழுதி கொடுத்து, ஒரு பேப்பர், ஒரு நோட் பேட் எப்பயுமே வச்சுருப்பான் அப்பா கைக்குள்ளேயே. ஸோ அதில் வந்து எழுதி என் பேர் கொடுத்து, ப்ளீஸ் இதுக்கு நாளைக்கு கால் பண்ணுங்கள், அந்த சமயத்துக்கு நான் கரெக்டாக வந்து உங்கள் பேலன்ஸ் கொடுத்துருவேன், ஓகேயா அப்படின்னு ரொம்ப ப்ராம்ப்டாக பேசினோன்னே உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை. திரும்பி அந்த கண்டக்டர்கிட்ட 15 ரூபா கொடுத்துட்டாங்க. 15 ருபீஸ், எஸ். அப்பாவோட மொத்த டிக்கெட்டையுமே அவங்க அம்மாவே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்படி அப்படின்னு கை காட்டிட்டு திரும்பிட்டாங்க. ஐ வாஸ் ஒண்டரிங், எதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க? நம்பரும் வாங்கலை. என் நம்பர் வாங்கிக்கோங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இல்லை நேரில் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா, ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்த்த டே. அதுக்கப்புறம் டெய்லி அப்பா லேட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ் 6 மணிக்கு முடிஞ்சாலும் அப்பா வந்துட்டு டெய்லி எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கேட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, அதுக்கப்புறம் அப்பாவோட ஒர்க் ஹவர்ஸே வந்துட்டு 12க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் அம்மா பார்த்ததுக்கப்புறம் டைம் மாறிடுச்சு, லைஃப் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நீயும் வந்துட்டு சமத்து, சரி முடிஞ்சிச்சு கதை, ஓ தூங்கு.
இன்னொரு கதையா? நோ 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 நோ. அப்பாவுக்கு தூக்கம் வருது. அப்பாவுக்கு நாளை காலையில் சீக்கிரம் போகணும். சரியா? நாளை காலையில் 8 o'clock வெளியே போகணும் அப்பா. அதனால் இப்போ போய் தூங்க வேண்டியதான். சமத்தில் தூங்குறியா? நீ கேட்டல, கதை சொல்லிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக சொல்லி முடிச்சிட்டேன்னா? இதுக்கு ரொம்ப லென்த்தாக சொன்னேன் நான் நேற்றுக்கு. எனக்கு அப்பாவுக்கு அந்த ஃப்ளோ வரலையே, சாரி. நாளைக்கு எப்படி இந்த கதை தானே நீ கேட்ப? அப்போ நாளைக்கு நல்லா இழுத்து சொல்கிறேன். சரியா? நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ அப்பாவுக்கு வந்துட்டு ஒர்க் எதுவுமே இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 an hour சேர்த்து சொல்கிறேன். உங்கள் அம்மா எப்படி திரும்பி பார்த்தா, உங்கள் அம்மா அப்படி கையசைச்சா, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஒரே வெக்கமாக வந்துச்சு, இப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். சரியா? சுமத்தில் போங்க, தூங்குங்க. குட் நைட். லவ் யூ. அப்பா லவ்ஸ் யூ ஸோ மச். போங்க, தூங்குங்க.